பேசலாம். ஒரு சின்ன ஜோக் வீடியோ கூட, சினிமாண்டா எல்லாமே சினிமா தான். சில பேருக்கு கொள்கைவாதி ஒருத்தர் தான் அண்மையில் சந்திச்சார். அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் படம் சினிமா இதெல்லாம் பார்க்க கொடுக்குறல்ல, ஆனால் என்ன செய்வோம், கொஞ்சம் இருந்துட்டு இருக்கா அந்த சில நகைச்சுவை நடிகர்களோட பேரை சொல்றாரு. அவங்களோட ஜோக் அதுல எல்லாம் எந்த கெட்டது ஒன்றும் இல்லை, ஆபாசம் ஒன்றும் இல்லை. அதை மட்டும் கொஞ்சம் அது சிரிப்புக்கு தானே, ஒரு ஜோக் தானே பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். அந்த ஜோக்கில் என்ன குர்ஆனா சொல்லி கொடுக்குறாங்க, ஹதீஸா சொல்லி கொடுக்குறாங்க? இல்லை, நல்லதைத்தான் சொல்லி கொடுக்கிறார்களா? இல்லாத பொல்லாத ஹராமும் அசிங்கமும் ஆபாசமும் நிறைஞ்சுதான் எல்லாமே வருது. அந்த ஜோக்கை பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? அதில் அடுத்தது எப்படி இருக்குமோ தெரியாதே. அது நல்ல படம் உண்டா, ஷைத்தான் இப்படித்தான் தூண்டுவான், அதில் அடுத்ததையும் பார்க்கணும். இது நல்ல படமாமே. எல்லா படத்திலையும் ஹராமும் ஆபாசமும் தான் இருக்குது. எல்லா ஜோக்குலையும் இசைதான் கலந்திருக்குது. எல்லாத்திலையும் அரைக்குறையாக பெண்கள் வரத்தான் செய்கிறார்கள். அது தனி பகுதி. நான் இன்றைக்கு உங்களுக்கு சவாலாக சொல்றேன், இன்ஷா அல்லாஹ். நான் ஆய்வு பண்ணி தண்ணியை அறிக்கை எடுத்து மிகவும், அதாவது நீண்ட காலமா இது சம்பந்தமான ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நான் பேசுறேன். எந்த வீட்டில் சினிமா நிப்பாட்டப்படுகிறதோ அந்த வீட்டில் நிச்சயமா ஒழுக்கம் இருக்கும், இன்ஷா அல்லாஹ். கட்டாயமா அது இருக்கும். ஏன் உங்களோட பிள்ளைக்கு கல்வி அறிவு வருதில்லைன்னு நீங்க யோசிச்சீங்கண்டா, கல்வி அறிவு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சினிமாவே. சினிமாவை பார்த்து பார்த்து புள்ளை என்றைக்கும் மடையனா இருக்கணும், தெரியுதா இல்லையா? இவன் நடிக்கிறான், இது போய் இது முழுக்க முழுக்க சாத்தியமே இல்லாத பச்சை பொய்ன்னு தெரியும். தெரிந்தும் பார்க்கிறோமா இல்லையா? பார்த்துட்டு எந்த அளவுக்கு உம்மாமார் வாப்பாமார் குடும்பம் உட்கார்ந்து நடிகனும் நடிகையும் ஒரு சோகமான காட்சி, அவங்க அசிட் அடிச்சுட்டு அழுவாங்க நடிப்புக்கா. அதே சோகமான காட்சி இங்க வீட்டில் உட்கார்ந்துட்டு இவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. பிள்ளைகளை நம்ம தப்பு சொல்ல முன்னாடி தந்தைமார்கள், தாய்மார்கள், வீட்டில் வயதான உம்மம்மார்கள் எவ்வளவுக்கு இந்த சினிமாவோட திரை கதைகள், திரை நாடகங்களோட நம்முடைய வீடு ஷைத்தானுக்கு வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. முதலாவது அதை நிப்பாட்டினால் கல்வியில உள்ள உச்சத்துக்கு வரும். மாற்று மதத்தில் உள்ள மாணவிகள் கூட இந்த சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிள்ளைகள் தான் ஈஸியாக படித்து முன்னுக்கு வரும். சினிமாவில் மூழ்கின புள்ள என்றைக்கும் நல்லா படிக்கிறது எப்படின்னு யோசிக்காது, காதல் கடிதம் எப்படி எழுதுறேன்னு தான் யோசிக்கும். படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போறது எப்படின்னு யோசிக்காது. இது உண்மை, இதுதான் உண்மை. 16 வயசுல OL படிக்கிற பிள்ளைக்கு சினிமாவை பார்த்தா படிக்கணுமே, ரிசல்ட் எடுக்கணுமே, A level பாஸ் ஆகணுமே என்ற சிந்தனை வராது. 16 வயசு ஆகிட்டே யார் கல்யாணம் முடிக்கிற இந்த சிந்தனை தான் வரும். பார்க்கறது முழுக்க படத்தில் அதை தானே. யார் எனக்கு வாழ்க்கை துணை, எனக்கு யார் காதலி, யாரை கூட்டிட்டு ஓடுற. வல்லாஹி அன்பு தந்தைமார்களே, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில்